மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு, சால்ட்டு. ஆமா. சால்ட்டா உப்பு? என்ன கேட்ட? சால்ட்டா உப்பு? பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். உப்புடா. சால்ட் என்ன? சால்ட்டுடா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஏய் இது கரெக்ட்டா சொல்லு. சால்ட்டா உப்பு? உப்பு வாங்கிட்டு வா போ. கல்லு உப்பா தூள் உப்பா? இந்த மாதிரி கேட்டா அப்புறம் நக்கலா தான் பதில் சொல்லுவேன். கரெக்ட் தான் கேக்குறாரு. கல்லு உப்பு வேணுமா சால்ட் வேணுமான்னு கேக்குறா. சொல்லு கல்லு உப்பு வேணுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்றீங்களா? கேக்குறேன்ப்பா. சால்ட் உப்பு வாங்கிட்டு வா. சால்ட் உப்பாத்த இது நான் போய் எங்க கேட்பேன்? சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. என்னடி பண்ற? எரும மாட்டு மேல மழை பெய்யற மாதிரியே சமைக்கிற. சீக்கிரம் சமாடி. பசிக்குது இல்ல எரும மாடு? பசிக்குதா? பசிக்குன்னா எல்லா பொருளும் இருக்கணும் வீட்டுல. அப்படியே ஒய்யாரமா பொருள்னா யார போட போற? வீட்டுல குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? போயிட்டு மிளகாத்தூள் வாங்கிட்டு வா போ. புடி. மிளகாத்தூளா? ஏன் அரைக்கல? காலி ஆயிடுச்சுடா. மாசம் கடைச்சு. மாசம் மாசம் தான் நம்ம அரைப்போம். பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் கேள்வி. பாத்தீங்களா? கொழுப்பு பாத்தீங்களா? எதிர்த்து பேசுறது பாருங்க என்கிட்டயே. என்ன பேச்சு? கொழுப்பு. குடும்பம் அழிஞ்சு போவோம். என்ன கொழுப்பு? நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்களா நோவாம? நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வந்து அப்படியே ஊட்டி விடணுமா உங்களுக்கு? உன்னை ஊட்டில விட வேணாம் சொல்ல. நீ குடு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். போ. குடுக்கறது கூட இருக்கணும்ல அங்க. போய் வாங்கிட்டு வாப்பா. ஏய் நீ போயிட்டு வாயா. நான் போறதுக்கு நீங்க எதுக்கு இருக்கீங்க? வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தானே இருக்க வீட்டுல. மீன் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். மீன் கழுவி கொடுத்தது நீங்க. சமையல் செய்யறதுக்கு மட்டும் இந்த மாதிரி அது கூட தக்காளி வெங்காயம் பூண்டு உரிச்சதெல்லாம் நீங்க. ஓ என்ன சொல்லி காட்டுறீங்களா? நான் போயிட்டு வரணும். அப்ப சமைக்கிறது யாரு? நான் சமைக்கிறேன்ல. வெட்டியா தானே படுத்துட்டு இருக்க. ஏன் போனா என்ன? முன்னாடி உனக்கு சமையல் தான் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு சொல்லு. போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வா. ராதா என்ன ரவுடி மாதிரி பேசுற ராதா நீ? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. மனுஷங்கிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு புருஷன்கிட்ட எப்படி பேசணும் பேசுற. வேலைக்கார மாதிரி பேசுற. சரி எனக்கு பேச தெரியல. நீ கொஞ்சம் சொல்லி தரியா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வேணாம், வேற எதனா கேட்டு விட்டுரு போறேன். என்ன கேட்டுருவ? என்ன கேட்கணும்ன்ற? ஏய் நான் கேப்ப. ஏய் நான் அவங்க கிட்ட நான் எதிர்த்து பேசுறேன். என்ன எகுத்து பேசுறேன்? பதில் சொல்றேன். அவங்க என் மாமியார். இதுக்கு போய் எகுத்து பேசுற அர்த்தமா? என்ன மாறி மாறி அப்படியே குழஞ்சிக்கிறீங்க ரெண்டு பேரும். குழஞ்சிக்கிறீங்க. ரவுடி மாதிரி சொல்லு. என்ன வாங்கிட்டு சொல்லு. ஏய் எத்தனை தடவை கேப்ப? போய் மிளகாத்தூள் வேற என்ன? மிளகாத்தூள் வாங்கிட்டு வா. ரவுடி கிட்ட போய் பணதாத்தன. ஒரு நிமிஷம் இரு. எண்ணெய் வாங்கிட்டு வா. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வா. என்ன என்னதான் கேட்டேன்? ஓ நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். குழம்பு எண்ணெய் கடலை எண்ணெய் வாங்கிட்டு வா. கடலை எண்ணெயா? ஆமா. சீக்கிரம் வர. ஏய் ரொம்ப அதிகாரம் பண்ணாத. ஒரு நிமிஷம். பூண்டு இல்ல. பூண்டு ஒரு 100 பூண்டு இல்ல 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துரு. பூண்டு 1/4 கிலோவா? ஆமா. 1 கிலோ பூண்டு 400 ரூபாய்டி. முதல்ல பூண்டு போட்டு குழம்பு பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? பிராமின்ஸ்லாம் பாருங்க பூண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுவோம். என்னைக்கெல்லாம் எந்த பொருள் விலை ஏறுதோ அந்த கேத்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். ஏமா மீன் 1 கிலோ 400 ரூபாய். 100 கிராம் பூண்டு 40 ரூபாய். 1/4 கிலோ 100 ரூபாய். அப்ப சாப்பிடாத. பூண்டு போட்டு அப்படி சாப்பிட்டு உங்களுக்கு என்ன ருசி கேக்குது நாக்கு? சரி சாப்பிடாதன்ற. பட்னியாரு எனக்கு என்ன? மிளகாத்தூள் வாங்கிட்டு வரணும். என்ன வேற என்ன? அவ்வளவுதானா? பூண்டு கேட்டனே. அத வேணான்னு சொல்றல பூண்டு. நீ வேணான்னா மீன் குழம்புல பூண்டு இல்லாம நான் செய்ய முடியாது. நீ கேட்ட பூண்டு நான் ஆயிடுவேன் காண்டு. என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு. இது பழமொழி இல்ல. ரைமிங்கா? வேற என்ன? ஏய் ரவி இங்க வா. சால்ட் இல்லடா, கொஞ்சம் தான்டா இருக்கு சால்ட். ஐயே என்ன ஆட்டா இவ? அவ பாத்துட்டே இருக்கே, அததான் பாக்குறேன். என்ன பாக்குற? ஒரு மனுஷனை கடைக்கு அனுப்புனா என்னென்ன இருக்குன்னு பாத்து அனுப்ப மாட்டியா? ஒவ்வொன்னுக்கு கூட்டுன்னு இருக்க. அவன் போயிட்டானா? இங்கதான் நிக்கிறான். போயிடுமா? போய் தொலை. போ மாட்டியே நீதான். போயிட்டானா? நீ போ மாட்டியே. என்ன மேல போ வச்சிருவியே. நீ எங்க போவ? பேசுறது ஆனா நிஜமாவே சொல்றேன் ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்ன உனக்கு? மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு, சால்ட். ஆமா. சால்ட்டா உப்பு? என்ன கேட்ட? சால்ட்டா உப்பு? பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். உப்புடா. சால்ட் என்ன? சால்ட்டுடா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஏய் இது கரெக்ட்டா சொல்லு. சால்ட்டா உப்பு? உப்பு வாங்கிட்டு வா போ. கல்லு உப்பா தூள் உப்பா? இந்த மாதிரி கேட்டா அப்புறம் நக்கலா தான் பதில் சொல்லுவேன். கரெக்ட் தான் கேக்குறாரு. கல்லு உப்பு வேணுமா சால்ட் வேணுமான்னு கேக்குறா. சொல்லு கல்லு உப்பு வேணுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அட்டாக் பண்றீங்களா? கேக்குறேன்ப்பா. சால்ட் உப்பு வாங்கிட்டு வா. சால்ட் உப்பாத்த இது நான் போய் எங்க கேட்பேன்? சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட
ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. ஆ? கடையில தான் கேட்கணும், வாய் இருக்குல்ல. சால்ட்டும் உப்பு ஒண்ணு தானே அத்தை. அவ சொல்லுவா, நீங்க செய்யுங்க மாப்பிள்ள. நீங்க இவனை என்னதான் பண்றது? ஏய், என்ன அப்படியே மறந்துடாத, புளி வாங்கிட்டு வா. புளியா? ஏன் மெயினா புளி தானே வேணும் மீன் குழம்புக்கு? நீ மீன் குழம்பே செய்ய வரல. நீ ஏன் புடுங்க வேணாம்? வேணாமா? தேவையில்ல. அப்ப எனக்கு சந்தோஷம். அந்த மீனை கொண்டு போய் பூனைக்கு போடு, பூனை சாப்பிட்டு புளி சாப்பிடு. எனக்கு வேலை. அவகிட்ட போட்டு வாங்க பையன், நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஓ, இப்போ சொன்னீங்க பாருங்க அத்தை, 100ல 1 சொன்னாலும் வேணாம், என் வாயில அடுத்தது வரும் அசிங்கமா. வரும். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. ஒரு கடைக்கு அனுப்புறேன்னா என்ன இருக்குன்னு பார்த்து list மா, பண்ண முடியாது அவளுக்கு. செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். என்ன தமிழ் வர வர ரவுடி ஆயிட்டே வர. ரவுடி நான் மாதிரி மாறிட்டேன். பட் டேய் என்ன அவள்தான் ஆனா பாத்து. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ரவிராஜ மறுபடியும் உருவாக்குறாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து வெட்டியா இருக்கீங்க, நான் போய் சமைச்சிட்டு இருக்கேன். வீட்ல எதுவும் இல்லனா வாங்கிட்டு வர தர மாட்டீங்களா? அதான். தண்டால குறைஞ்சிருவியா நீ? என்ன குறைஞ்சிருக்கீங்க? என்ன பண்றான் மாப்பிள? முதல்ல என்ன சொன்னா அத்தை? என்ன பண்ணல? என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன? ரெண்டு குழந்தைக்கு அப்பாவா இருக்காரு. முதல்ல அத மாதிரி. ஆல்ரெடி இதுக்கே தேசிய விருது தரணும் எனக்கு. பெரிய சாகசம் பண்ணிட்டான் மாப்பிள. ஆமா. குழந்தைக்கு அப்பாவா ஆகவே முடியாது பாரு. பாரு, அங்கங்க. கின்னஸ் ரெக்கார்ட் அப்படியே. ஆக முடியாதாண்டி. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து அங்கங்க பத்தனிச்சுக்க கருத்தரிப்பு மையம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல 90s கிட்ஸ்லாம் வந்து குழந்தைனா அசால்ட்டா பெத்துட்டு போனாங்க. இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அங்கங்க எல்லா இடத்துலயும் பார்த்தா ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துச்சு. கருத்தரிப்பு பயம்ன்றாங்க, அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க. எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு குழந்தை தரோம்ன்றாங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. வேலை விட்டு இல்லாம ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி. என்னடா பண்ண சொல்ற என்ன பண்ணீங்க? பண்ற? அதான் சொல்றேன், நாங்க சாதிச்சவங்க. சாதிச்சோம் பாரு, ரெண்டு இழுச்சு. சும்மா எப்படி சிங்கா மாதிரி கில்லி மாதிரி பெத்தம்பா. விடுங்க மாப்பிள்ள, அவ பேசிட்டு எங்க இன்னைக்கு பெத்துக்க சொல்லு, தள்ளி போடுறாங்க. 5 வருஷம் தள்ளி போடலாம். இதெல்லாம் ஒரு சாகசமாமா? ஆமா. என்ன பெரிய சாதிச்சு கிழிச்ச மாதிரியே பேசுறான் இவன். மாப்பிள்ள இருங்க, இன்னும் எதுனா பேலன்ஸ் இருக்கும். போ, வேற என்ன இருக்கு வேற என்ன? பாத்துக்கலாம். அவங்க பாரு, இப்ப என்ன சொல்லிருக்க நீ? மிளகாத்தூள், எண்ணெய், பூண்டு, புளி, அப்புறம் உப்பு. உப்பு. ஓகேவா? அவ்வளவுதான். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம். ஏய்! ஏய்! இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க நீ மாட்டேன். வா மாப்பிள்ள, நம்ம போய் ஹோட்டல்லே சாப்பிடலாம். இவங்கிட்ட தின்றதுக்கு ஏய் நினைச்சிட்டு நீ என்ன? என்ன? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மீன் ஆஞ்சி கொடுத்தது நானு, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுத்தது நானு. மா, நீ எல்லாம் அம்மாவாமா? சும்மா. பொண்ணுக்கு தான், நீ சும்மாதான். நீ ஒரு வெத்து வெட்டுதான். ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எப்பா பாரு அந்த கத்திக்கிட்டு. மனுஷன் கத்துட்டு இருந்த மனுஷன். பாரு என்ன நினைப்பாங்க? என்ன இந்த வீட்ல எப்ப பாரு சண்டை போட்டு. போ, ஹோட்டல்ல சாப்பிடுங்க. 1000 ரூபாய் சொல்லையா போகும். உங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு மிச்சம் பண்ணா இந்த சேர்த்து தின்றதுக்கு கடையில கொடுத்து மரியாதையா போடுவான் அவன் சாப்பாடு. ஆமா. இது பாருங்க, மானங்கிட்ட சோறு சாப்பிடணுமா நீங்க? வேணா வாங்க மாப்பிள்ள, இந்த நம்ம மாதிரி போய் ரோசன் கெட்டு சாப்பிடலாம். மானங்கிட்டு அப்படின்ற காருக்கு போற சோறு உங்களுக்கு வேணுமா? வேணாம் வேணாம்ல? வேணாம். கிளம்புங்க. வாங்க, நம்ம வான்கோழி பிரியாணியே சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு கும்முடு.